ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். விதைக்கும்படியான விதையை, அது என்ன விதையா இருந்தாலும் சரி, உண்மையாகவே நாம் என்ன விதையை விதைக்கிறோமோ அதற்குரிய அறுவடையை நிச்சயமாகவே ஒரு நாள் நாம் செய்ய முடியும். கவனிங்க, அது தேவனுக்குரிய வார்த்தையானாலும் சரி, தேவனுக்குரிய நல்ல காரியங்கள் ஆனாலும் சரி, தான தர்மங்கள் ஆனாலும் சரி, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். அப்ப கவனிங்க, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். இப்போ நமக்கு புசிக்கிறதற்கு ஆகாரத்தை அளிக்கிறவர், விதைக்கிறவனுக்கு விதையை அளிக்கிறவர். அப்ப அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆதாரம். அவர்தான் நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான திராணியையும் நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துகிறவர், வேண்டிய பலனை நமக்கு தருகிறவர். விதைக்கிறவனுக்கு விதையை நமக்கு அளிக்கிறவர். விதை இல்லைன்னா பாருங்க, விதைக்க முடியாது. அப்ப அந்த விதையை தந்து நம்மை ஆசீர்வதித்து அதை விதைக்கும்படியான பலனையும் கர்த்தர் நமக்கு தருகிறார் என்றால், உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலன் நமக்குள் பூரணமாய் இருக்கிறதுனாலதான் உண்மையாகவே இயேசு நம்மை கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து, கவனிங்க, விதையை அளித்து அதை பெருக பண்ணி, நமக்கு வேண்டிய விதையை, நல்ல காரியங்களை, தேவனுடைய வார்த்தையாகிய விதையை அளித்து அதை பெருக பண்ணி. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப விதைக்கும்படியாய், விதைத்தா காலி ஆயிடும் இல்லையா? விதைத்தா என்ன ஆயிடும்? குறைந்து போயிடும், விதைகள் குறைந்து போயிடும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த விதையை குறைந்து போகாதபடி அந்த விதையை பெருக செய்து, நீங்கள் விதைக்க 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 அதிகமாய் அதை பெருக செய்து, அது எந்த காரியமா இருந்தாலும் சரிங்க. ஒருவேளை நீங்க வசனத்தை விதைக்கிறீங்களா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போய் வசனம் அவ்வளவுதாங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. நீங்க எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வசனமாகிய விதையை விதைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் உங்களுக்குள்ளே தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் பெருக பண்ணுவார். ஆமென். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். எவ்வளவு அதிகமாய் விதைக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் உண்மையாகவே பெருக செய்வார், விருத்தியடை செய்வார், நமக்குள் வளர்ந்தோங்க செய்வார், அதை பெருக பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் செய்கிற தான தர்மங்கள், அதனால் உண்டாகிற நீதி, பாருங்க, கடைசி வார்த்தை தான் சொல்லப்படுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அப்ப தேவனுடைய வார்த்தை இதுதான் நீதி. அப்ப நீதியின் காரியத்தை, நாம் நீதியை விதைக்கிறோமா? ஒரு ஏழை மக்களுக்கு உதவுகிறோமா? இது கர்த்தருடைய பார்வையிலே நீதியாக எண்ணப்படும். அப்ப அந்த நீதியை கர்த்தர், உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தேவன், அநீதி உள்ளவர் அல்ல. அப்ப அந்த நீதியுள்ள தேவனாகிய கர்த்தர் பாருங்க, அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை, கவனிங்க, நம்ம விதைத்தோலையா அந்த நீதியின் விளைச்சலை நம்ம கம்மியா இல்ல 10 மடங்கு நாம் விதைத்திருக்கிறோம் என்றால் 100 மடங்காய் கர்த்தர் அதை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அது வசனமானாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய வசனமானாலும் சரி, ஏழை பிள்ளைகளுக்கு செய்கிற உதவியானாலும் சரி, எந்த நீதியானாலும் உங்கள் நீதியை கர்த்தர் வர்த்திக்க செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப உண்மையாகவே நாம் எதை விதைக்கிறோமோ அதை அதிகமாய் வர்த்திக்க செய்து கர்த்தர் அறுவடை செய்ய உதவி செய்ய போகிறார். நிச்சயமாகவே விதைக்கிறது நம்முடைய வேலை. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற கடமை, விதைக்கணும். இதோ கொஞ்சம் குறைவாயிடுமே அதனால விதைக்கிறத நான் நிறுத்துவது நிச்சயமாக அல்ல. நீங்க எவ்வளவு அதிகமாய் விதைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் அதை பெருக செய்வார். உங்கள் அறுவடையை கர்த்தர் வர்த்திக்க செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், அதிகமாய் விதைப்போம், அதிகமாய் அறுவடை செய்வோம். ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம்.
சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் விதைக்கிறவனுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி எங்கள் அறுவடையை, எங்கள் விளைச்சலை வர்த்திக்க செய்கிற தேவன். இந்த ஏசப்பா, இந்த காணொளை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் அதிகமாய் விதைக்க, அது வசனமானாலும் தான தர்மங்களானாலும் தேவனுக்கு செய்கிற உண்மையான நீதியுள்ள காரியங்களானாலும் இன்னும் அதிகமாய் நீதி செய்யும்படியாய், இன்னும் அதிகமாய் பெருகும்படியாய் விளைச்சலை கர்த்தரின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வர்த்திக்க செய்ய, அந்த நீதியை கர்த்தர், இந்த நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க செய்வீராக. இந்த கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தேவனுக்குரிய நீதியை இன்னும் அதிகமாய் விதைக்க, இன்னும் அதிகமாய் அறுவடை செய்ய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். எவ்வளவு அதிகமாய் விதைக்கிறோமோ கர்த்தர் அந்த விதையை பெருக பண்ணி உங்கள் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க செய்வார். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். தேவனுக்குள் உண்மையாகவே பிரயாசப்பட்டு விதைப்போம், அதிகமாய் அறுவடை செய்வோம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. ஆமென்.